ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ரமேஷ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆச்சி பானிபூரி கிட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆச்சி பானிபூரி கிட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் 24 பானிபூரி பெல்லட் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே இந்த பானிபூரி கிட் கிடைக்கும். அடுத்து இது நம்ம வாங்கி 1 இயர் யூஸ் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இதில் 2 சட்னி இருக்கும். ஆச்சி மின்ட் சட்னி, அடுத்தது புளி சட்னி இருக்கும். பாருங்கள், 2 சட்னி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆச்சி மின்ட் சட்னி பேக்கெட். இது புளி சட்னி. இது சீசனிங் பவுடர். இந்த கிட் ரெடிமேட் தான். எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சீசனிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ மின்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மின்ட் சட்னியோட பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த பேக்கெட் மின்ட் சட்னிக்கு 250 ml தண்ணி சேர்க்க சொல்லியிருப்பாங்க. அந்த அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மின்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புளி சட்னி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் டேட்ஸ் சட்னின்னு சொல்லியிருப்பாங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பானிபூரிக்கு ஸ்டஃபிங், புதினா சட்னி, புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பூரிஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பானிபூரியை போடலாம். பாருங்கள், இப்போ பானிபூரி ரெடி ஆக போகுது. பானிபூரி எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். சூப்பரான எம்மியான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பூரிஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 24 பானிபூரி இருந்துச்சு, ஆனால் அதில் 20 பானிபூரி தான் பொரிஞ்சு வந்தது. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம பொரிச்சு எடுத்த பானிபூரியை உடைச்சி வச்சுக்கலாம். அதில் ரெடி பண்ண ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற புளி சட்னியை வச்சுக்கலாம். நம்ம இந்த பானிபூரியில் 1/2 ஸ்பூன் புளி சட்னி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் புதினா சட்னி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரியில் ஸ்டஃபிங் கூட நம்ம கேரட் இருந்தாலும் துருவி போடலாம். மேலே ஓம்பொடி கூட கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுதாங்க எம்மியான ஆச்சி பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். ஆச்சி பானிபூரி கிட் டேஸ்ட் நார்மலாக தாங்க இருக்குது, கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை. இதில் புளி சட்னி இல்லாமல் சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் ஓகே. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியா ரமேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.